ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 மிளகாய், கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டு கடுகு வெடிச்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல பெரிய வெங்காயம் 2, அது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் இருக்குல்ல, அதை 2ஆ கீறி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி மசிகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வைக்கலாம். தக்காளி மசிஞ்சிருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி தக்காளியை அமர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும் மசாலா. இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அப்பப்போ மூடி எடுத்து பார்த்துக்கோங்க, நான் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி கொஞ்சம் வத்தணும், அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். வெங்காய பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. இது நம்ம சாம்பார் சாதம், அப்புறம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Black and White சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.